இனிய சொற்கள் எப்படி இருக்குமா, எலும்புகளுக்கு கூட நொறுக்குமா, அந்த மாதிரி இனிய சொற்கள். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நல்ல வார்த்தைகள் ஒரு மருந்து போல வேலை செய்கிறது. நல்ல கவனிங்க, மருந்து மாதிரி வேலை செய்யுது பாருங்க. நம்ம நல்லா பேசணும்னா மருந்தே தேவையில்லை, அப்படிதான் வேத வசனம். ஏன்னா அந்த வார்த்தை தான் மருந்தா இருக்கிறது. அப்ப அருமையா பேச கத்துக்கணும் பாருங்க. நம்ம ஆண்டவர் மாதிரி யாராலும் பேச முடியுமா? அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. நான் உண்மையில அன்பா இருக்கிறேன், நான் என்னுடைய அனாதி சிநேகத்தினால நான் உன்னை சிநேகிக்கிறேன். என்னுடைய அன்புக்கு முடிவே இல்லை, என்னோட அன்புக்கு எல்லையே கிடையாது, என்னுடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவ்வளோ அன்பை உன் மேல நான் வச்சிருக்கேன். எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்கிட்ட வா, உன் பாவத்தெல்லாம் நான் என்ன பண்றேன், கழுவுறேன். என் ரத்தத்தினால உன் பாவத்தெல்லாம் கழுவி இருக்கிறேன் ஏற்கனவே. நீ சுத்தமா தான் இருக்கிற, நீ என் பிள்ளையா இருக்கிற. அவர் சொல்ற நம்மளை பார்த்து, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிற, நான் உன்னுடைய தகப்பனா இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் என்ன பண்றேன் செய்யறேன் அப்படிங்கிறாரு. நான் உன்னோட்டு விலக மாட்டேன். அப்புறம் சொல்றேன், உன் வலது பக்கத்துல நான் உனக்கு நிழலா இருக்கிறேன், நான் தூங்கவே மாட்டேன், நான் முழிச்சிருந்து உன்னை பாதுகாக்கிறேன், நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளவு சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லாமே அன்பான வார்த்தைகள் தான். எல்லா வார்த்தைகளும் நம்ம பார்த்து சொல்றது எல்லாமே அன்பான வார்த்தைகள் தான். எப்படிலாம் சொல்றாரு, ஒரு தாய் தேற்றுகிற போல அவர் என்ன பண்றாரு, நம்மள தேற்றுகிறார். ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்மள சுமக்கிறார். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தாயினோட அன்பு கிடைக்காம இருக்கலாம், தகப்பனோட அன்பு கிடைக்காம இருக்கலாம், ஆனா அவரு அன்பாவே இருக்கிறார்.